ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் குறைந்த செலவில் சத்து மாவு உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சத்து மாவு உருண்டை ரொம்பவே ஈஸியாக, டேஸ்டியாக, சிம்பிளாக செய்யலாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சத்து மாவு உருண்டை செய்கிறதுக்காக 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் பொழுது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கரிஞ்சிராமல் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கலாம். நான் தோலோடு தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை அல்லது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். உளுந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். தோலோடு இருக்கிற பொட்டுளுந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா வெள்ளுளுந்து கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக கரிஞ்சிராமல் வறுத்து விட்டுக்கலாம். கருப்பு எள் 1/4 கப் எடுத்துக்கலாம். குறைந்த செலவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக சத்து மாவு உருண்டை ரெடி பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க எள் லைட்டாக படபடன் பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். கம்பு மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். கம்புலையும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முழு கம்பு இல்லாதனால கம்பு மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். முழு கம்பு இருந்ததுன்னா கம்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இதே போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிற சத்து மாவு உருண்டை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம செய்ய போகிற மாவுருண்டைக்கு எடுத்திருக்க சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரையில் இருக்க கல்மண் தூசை ஃபில்டர் பண்ணுறதுக்காகத்தான். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க இனிப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மாவு உருண்டை செய்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்க பொருட்களில் இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கிது. நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சுக்குத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கட்டிகள் ஏதும் இல்லாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை தண்ணி, அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு எந்த அளவு உருண்டைகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு உருண்டையில் நெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றாமல் தான் உருண்டைகள் பிடிக்கிறேன். நம்மளோட சத்து மாவு உருண்டை குறைந்த செலவில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கம கமன்னு இருக்குங்க. இது மேலே ஒரு முந்திரி பருப்பை அழகுக்காக வச்சிடலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் எல்லா உருண்டைகளையும் மீத இருக்க மாவில் உருட்டி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்டான ஸ்நாக்ஸு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.